Hey guys, welcome to VM DJ Academy. DJing career நீங்கள் ப்ராப்பராக பிளான்டாக கொண்டு போனீங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் சூப்பராக இருக்கும். நிறைய பேர் டிஜே இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராங்க, எதுவுமே தெரியாமல் ஜஸ்ட் ப்ளே பண்ணால் டிஜே நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. டிஜேங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குங்க. க்ரௌட் ரீடிங், மியூசிக் பற்றி தெரிஞ்சிருக்கணும், டிஜே கண்ட்ரோல் பற்றி தெரிஞ்சுக்கணும், ப்ராப்பர் மிக்சிங் டெக்னிக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் சும்மா 2 ட்ராக்கை மாற்றி போட்டு டிஜேன்னு சொன்னீங்கன்னா இன்னும் டிஜே இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரல. நீங்கள் எந்த பாட்டு போட க்ரௌட் டான்ஸ் ஆட தான் போகிறாங்க. ஆனால் அந்த மியூசிக்கோட பிளேலிஸ்ட்டை எப்படி கொண்டு போக போகிறோம், எந்த இடத்துல வைப்பு கொடுக்கணும், எப்படி சாங்ஸை வந்து அலைன் பண்ணணும், இதெல்லாம் கற்றுக்கணுங்க. டிஜே கெரியர் பார்த்திங்கன்னா சூப்பரான கெரியர். நீங்கள் ப்ராப்பராக பிளான்டாக கொண்டு போகணும். இன்றைக்கி டிஜேயிங் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு உங்களோட டிஜேயிங் கெரியர் எங்கே இருக்க போகுது, நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஃபியூச்சர் செக்யூராக இருக்கா. இப்போ வந்து ஒரு ஷோக்கு 2000 வாங்குறீங்கன்னா அடுத்த வருஷம் உங்களோட டிஜேயிங் சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கணும், 3500 இருக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸாக டிஜே இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணுவேன். ஸோ நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். நான் கிளப்பில் ப்ளே பண்ணியிருக்கேன், ப்ரைவேட் பார்ட்டிஸு, கமர்ஷியல் பார்ட்டிஸு, எலைட் வெட்டிங்ஸு, ஹவுஸ் பார்ட்டிஸு, பீச் ஹவுஸ் பார்ட்டிஸு, நிறைய ஈவெண்ட்ஸ் முடிச்சிருக்கேன். நான் சம்பாதிச்ச கரியர் பார்த்திங்கன்னா டிஜேலேருந்து ஆரம்பிச்சது. டிஜேயில் நான் ஸ்டார்டிங் வந்து 500 ரூபாயிலேருந்து ஆரம்பித்தேன். 500 rupees, 750, 1000 rupees, 1500, இந்த மாதிரி சார்ஜஸ் நான் க்ரோ பண்ணி தான் போயிட்டே இருக்கேன். எவ்ரி மந்த் நான் வந்து ஒரு புக் வச்சுருப்பேன். அந்த புக்கில் வந்து எத்தனை ஷோஸ் பண்ணியிருக்கேன், என்ன அமௌண்ட் எனக்கு வந்திருக்கு, நெக்ஸ்ட் மந்த் என்ன நான் பண்ணணும், என்னுடைய நெக்ஸ்ட் லெவல் எங்கே இருக்கணும், இதெல்லாமே வந்து ஆர்கனைஸ்டாக போட்டு வச்சுருப்பேன். எவ்ரி இயர் உங்களோட டிஜேயிங் இன்கம் வந்து க்ரோ ஆகணும், இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணி தான் நான் வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து ஃபைனான்ஷியலாக ஸ்ட்ராங்கான, ப்ராப்பர்ட்டியில் ஸ்ட்ராங்கான, எல்லாமே டிஜேயில் தாங்க. எல்லாமே டிஜேயில் தான் ஏர்ன் பண்ணது தான். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, என்ன மாதிரி நிறைய பேர் டிஜே இண்டஸ்ட்ரியில் வந்திருப்பீங்க. ஒரு பயம் இருக்கும், டிஜே இண்டஸ்ட்ரியில் வந்து நெக்ஸ்ட் லெவல் போக முடியுமா, சம்பாதிக்க முடியுமா, ஃபேமிலி ரன் பண்ண முடியுமா, நிறைய பேருக்கு பயம் இருக்கும். நீங்கள் ப்ராப்பராக ஒரு பிளான்டாக நீங்கள் வந்து டிஜே கரியர் கொண்டு போனீங்கன்னா சூப்பராக பண்ணலாம். நான் வந்து என்னோடய சீனியர் டிஜேஸ் நான் இருக்கும்போது நிறைய சீனியர் டிஜேஸ் இருந்தாங்க. யாருமே கற்றுத்தர மாட்டாங்க. யூ லேர்ன் பை யோர் செல்ஃப். இப்போது உங்களுக்கு நிறைய அகாடமிஸ் இருக்குது. விஎம்டிஜே அகாடமியில் வந்து நிறைய கோர்சஸ் டீச் பண்ணுறோம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு ஈவெண்ட்டில் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி இருக்கணும், என்ன கண்டென்ட் யூஸ் பண்ண பெஸ்ட்டாக இருக்கும், நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். இதெல்லாமே நீங்கள் ப்ராப்பராக எடுத்து உங்களோட கெரியர் டிஜேங்க நான் பிஸ்னஸை தான் பார்ப்பேங்க. நீங்கள் உங்களோட பிஸ்னஸை வந்து இடத்துல கொண்டு போகணுங்க. பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணால் தான் உங்களோட ஃபைனான்ஷியல் லைஃப் வந்து சூப்பராக இருக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் இருக்க போகுது. ஏன்னா நீங்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் டிஜேயிங் பண்ணுறீங்க, அப்புறம் டிஜேயிங் பண்ண வெளியே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2-3 வருஷம் வேஸ்ட்டாக தான் இருக்க போகுது. இதுவே நீங்கள் வேலை செஞ்சிங்கன்னா வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி இன்னொருத்தில் போய்ட்டு வேலை ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் டிஜேயிங்கில் வந்து நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அந்த 2 வருஷம் இல்லை 3 வருஷமே வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அது மாதிரி போக விடாமல் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். என்ன பண்ணலாம், எப்படி நம்ம இந்த டிஜேயிங்குள்ளே நெக்ஸ்ட் லெவல் போகலான்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் ஷோஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக ப்ளே பண்ணலாம். டிஜேயில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. வெட்டிங் மட்டும் கிடையாது, தமிழ் மட்டும் கிடையாது, நிறைய லாங்குவேஜஸ் ப்ளே பண்ண ஆரம்பிங்க, நிறைய இடத்துல போய் ப்ளே பண்ண ஆரம்பிங்க. வெட்டிங் மட்டும் போதும் நினச்சிங்கன்னா அவங்களால க்ரோ பண்ண முடியாது. ஈவெண்ட் மேனேஜர்ஸ் கம்பெனியில் போய் கேளுங்க, அங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ட்ரை பண்ணுங்கள். காலேஜ் ஷோஸ் பாருங்கள், பெரிய ஈவெண்ட்ஸில் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் எடுக்கணும்னா உங்களோட பேசிக்ஸ் கரெக்டாக இருக்கணும். விஎம்டிஜே அகாடமியில் நிறைய கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறோம். வெட்டிங்லேருந்து ப்ரோ டிஜே கோர்ஸ் வரைக்கும் இருக்குது. இங்கே வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் டிஜேயிங் கோர்ஸை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போங்க. கண்டிப்பாக 100% விஎம்டிஜே அகாடமி கோர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன கண்ட்ரோலில் ப்ளே பண்ண போகிறீங்களோ அந்த கண்ட்ரோல் தான் நாங்கள் டீச் பண்ணுவோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து சிரிஜே 3000 டீச் பண்ண முடியும்னால ஆனால் நீங்கள் அங்கே போய்ட்டு என்ன யூஸ் பண்ண போகிறீங்க, FLX4. ஸோ நீங்கள் FLX4 கற்றுக்காமல் 3000 ப்ளே பண்ணி என்ன பிரயோஜனம்? நீங்கள் என்ன ப்ளே பண்ண போகிறீங்களோ அதில் கற்றுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் டிராக்டர் S3 இருக்கலாம், இல்லை டிராக்டர் MX2 இருக்கலாம், செரட்டாவாக இருக்கலாம், ரெக்கார்ட் பாக்ஸ், எனி சாஃப்ட்வேர். பட் என்ன நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்களோ, பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்களோ அதில் கற்றுக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். விஎம்டிஜே அகாடமியில் எல்லா சாஃப்ட்வேர்ஸும் எல்லா கண்ட்ரோல்ஸுமே டீச் பண்ணுவோம். உங்களுக்கு ரைட்டான கண்ட்ரோல் இங்கே வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி இங்கே பிளான் பண்ணி உங்கள் டிஜேயிங் கெரியரை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம். ஓகே, ஸோ நீங்களும் ஒரு ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி விஎம்டிஜே அகாடமி கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, டிஜேயிங் இண்டஸ்ட்ரியில் சம்பாதிக்க முடியுமான்ட்டு. கண்டிப்பாக சம்பாதிக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் தான். மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டார்ட் வித் நத்திங், எதுவுமே இல்லை. ஒரு மேக்ஸ் 100 பைக் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். இங்கேருந்து பாண்டிச்சேரிக்கு போவேன் டெய்லி, அங்கே ஈவெண்ட் ப்ளே பண்ணுறதுக்கு. நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணியிருக்கேன். டிஜேயிங் கெரியர் சூப்பரான கெரியர். ப்ராப்பராக ப்ளே பண்ணுங்கள், பேசிக்ஸ் கற்றுக்கோங்க. 2 ட்ராக்கை சும்மா மாற்றி போட்டுட்டு நீங்கள் டிஜேன்னு சொல்லாதீங்க. நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, அப்படியே டிஜே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா கேட்கும்போது நான் ப்ளே பண்ணுவேன், எல்லாம் ப்ளே பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. அகாடமியில் வந்தால் எதுவுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட கெரியர் வந்து ப்ராப்ளமாக நிற்க போகுது. பேசிக்ஸ் தெரியாமல்
ஜஸ்ட் பாட்டை மட்டும் மாற்றி போட்டால் டான்ஸ் ஆடுவாங்கன்ற கான்செப்டை விட்டுட்டு ப்ராப்பர் டெக்னிக்ஸ் ஆஃப் டிஜிங் கற்றுக்கோங்க. ஆல்ரைட், இந்த மாதிரி நிறைய டிஜிங் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனுக்கு விஎம் டிஜே அகாடமி சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் போடுறேன், இன்ஸ்டாகிராம் நிறைய வீடியோஸ் போடுறேன். ரெண்டுத்துலையும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் விஎம் டிஜே அகாடமி கண்டிப்பாக கிடைக்கும். நான் முன்னாடி பார்த்தீங்கன்னா சீரீஸ் தான் ப்ளே பண்ணுவேன். சீரீஸ்லேருந்து ப்ளே பண்ண ஆரம்பித்தேன், வைனல்ஸ் ப்ளே பண்ணுவேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஆல்ரைட், ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த லைக்கை தட்டி விடுங்க, அந்த ஷேரையும் தட்டி விடுங்க.